ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, இது பார்த்திங்கன்னா என்னோடய அடுப்படி நந்தகுறை. ஸோ அங்கே வந்திருக்கேன். ஏன்னா அங்கே வந்து என் நாத்தனாலாம் வந்திருக்காங்க. நாத்தனா, என் வீட்லையோட கோசிஸ்டர்ஸோட அம்மா, அப்பா, தங்கச்சி, அப்புறம் சித்தி, சித்தப்பா, அம்மாச்சி எல்லாம் முன்னாடி வந்திருக்காங்க. ஸோ அங்கே வந்து உட்காந்து பேசினா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், நமக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால தான் கொஞ்சம் தூரமாக வந்துட்டேன். இங்கே வந்து உட்காந்து பேசலான்னு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நினச்சிருக்கோம்ல, உலகத்திலே நமக்கு மட்டும்தான் அந்த கடவுள் ஏன் தான் இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாரோ, நமக்கு மட்டும்தான் வந்து அவ்வளோ இது கொடுக்குறாரோ அப்படின்னா யோசிக்கிறோம்ல. எப்போ பார்த்தாலும் நம்மளே சோதித்து பார்க்குறாரு, இவ்வளோ கஷ்டம் எதுக்கும் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு. இதெல்லாம் பார்க்கல. இந்த வயநாடு பிரச்சனையை பார்த்தீங்களா? வயநாடை கேள்விப்பட்டீங்களா? எவ்வளோ மக்கள் இறந்துட்டாங்க, எவ்வளோ குழந்தைங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்க, எவ்வளோ பெற்றோர்கள் குழந்தைங்களை இறந்துட்டு நிற்கிறாங்க. சில குடும்பமே வேறே இல்லாமல் அழிஞ்சிருக்கு. எவ்வளோ கஷ்டம் அவங்களுக்கு. சாப்பாட்டுக்கு இல்லாமல் வீடெல்லாம் இழந்து, இது வரைக்கும் சேர்த்த காசெல்லாம் இழந்து, இது வரைக்கும் சேர்த்த எல்லாத்தையுமே இழந்துட்டு ஒருத்தவங்க நிற்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டம். கூட நம்ம ஒரு பையன் அழுகுறான், மொபைல் வீடியோ பார்த்தேன். ஒரு பையன் அழுகுறான், சொந்த அம்மா அப்பா யாருமே இல்லை, யாருமே காணோம் அப்படின்னு. அவன் தெரியல, அவன் உயிரோட இல்லைன்னு அவனுக்கு தெரியலை. இருந்தாலும் அவன் நினைக்கிறான் இல்லை வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அதனால் வந்து அவனால் வேகமாக கூட அழுவ முடியல. எவ்வளோ கஷ்டம் இல்லையா? ஒரு இதெல்லாம் வந்து நேச்சராக நடக்கிறது தான், ஒரு இயற்கை சீரழிவு தான். இருந்தாலும் எவ்வளோ பெரிய கஷ்டம், எவ்வளோ ஒரு இது. அந்த மாதிரிலாம் நமக்கு இல்லைல்ல. ஏதோ கடவுள் நம்மளை ஒரு அளவுக்கு வச்சுருக்காரு இல்லையா? ஸோ அதுவே பெரிய விஷயந்தான். ஸோ அதனால் வயநாடு மக்களுக்காக நம்ம வந்து ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணிக்குவோம். பாவம், அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, எவ்வளோ இது பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்காண்டி ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணிக்குவோம். பாவம். அதுக்கப்புறம் வந்து எதனால் அதை சொல்கிறேன்னா, நமக்கு வந்து இருக்க பிரச்சனையே இல்லை. கொஞ்சம் தூரமாக வச்சு பார்ப்போம், பிரச்சனையெல்லாம் தூரமாக வச்சு பார்ப்போம். இன்றைக்கி உள்ள பிரச்சனை ஒரு 10 நாள் கழிச்சு காணாமல் போயிடும். இன்றைக்கி உள்ள ஒரு நமக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிற விஷயம் ஒரு 3 நாள் 4 நாள் கழித்து அதுவும் காணாமல் போயிடும். அதனால் நம்ம கஷ்டத்தை பற்றியெல்லாம் யோசிக்கக்கூடாது. ஸோ எல்லாருமே இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்போம், அவ்வளோதான். யாருக்கும் துரோகம் பண்ணாமல், யாரையும் வந்து எப்படி சொல்கிறது, ஐயோ அவள் வளர்ந்துட்டா, ஐயோ அவன் வளர்றான் அப்படிலாம் நினைக்காம எல்லாருமே சமமாக நினைப்போம். எல்லாருமே அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியா அப்படி யோசிப்போம். இப்போ வந்து நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வந்து நேற்று ஸ்கேனுக்கு போயிட்டு வந்துட்டேன். 4th மந்த் ஸ்கேனு. நம்ம பீகாரை பொறுத்த வரையுமே 2 வாட்டி ஸ்கேனுக்கு போவாங்க. 6 மந்த்தில் ஒன்று, 9 மந்த்தில் ஒன்று, 2 ஸ்கேன் தான் பண்ணுவாங்க. அதுக்கிடையில் பிளட் டெஸ்ட்டோ, யூரின் டெஸ்ட்டோ, சுகர் டெஸ்ட்டு, எந்த டெஸ்ட்டுமே கிடையாது. 2 ஸ்கேனு மட்டும்தான். கிட்டத்தட்ட ஒரு 4000 3000 செலவாகும். அது மட்டும்தான் இந்த பீகாரை பொறுத்த வரையும். அதனால் எனக்கு இப்படிலாம் செலவு பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, லாஸ்ட்டாக குழந்தை பிறக்கக்குள்ள மட்டும்தான் அவங்க வந்து பிளட் டெஸ்ட்டை எடுப்பாங்க, யூரின் டெஸ்ட்டை எடுப்பாங்க. அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கான்னு பார்க்க. அதனால் வந்து நான் எதுவுமே கண்டுக்கலை. இப்போ என்னென்னா, நம்ம தமிழ்நாடு எப்படி இருக்குன்னா, மாதம் 2 ஸ்கேன் பண்ணுவோம், மாதம் 2 தடவை வந்து ஸ்கேனுக்கு போவோம். ப்ரைவேட்டாகவும் சரி, கவர்மெண்ட்டும் சரி. நான் வந்து 2மே போயிருக்கேன். மந்த் ஸ்கேனுக்கு போயிருக்கேன். மந்த் பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு எல்லாமே எடுத்திருக்கேன். எல்லா டெஸ்ட்டுமே எடுப்போம். அப்படி எடுத்துக்கொள்ள இந்த ஊரில் வந்து எந்த டெஸ்ட்டுமே கிடையாதுல. எனக்கு கொஞ்சம் பயம். எதாக இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்துக்கணும் இல்லையா? அதுக்காண்டி நான் இது வரைக்கும் போன டாக்டர்லாம் எனக்கு எந்த டெஸ்ட்டுமே எடுக்கலை. ஒன்லி ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு பேபி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் டவுட்டு. ஒரு மாமாட்ட சொன்னேன். மாமா சொன்னாங்க, இல்லை நீ மாதம் ஸ்கேனுக்கு போ, மாதம் எல்லா டெஸ்ட்டும் எடு. எந்த டாக்டரும் உன்னை ஸ்கேனுக்கு டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டும் எழுதி கொடுக்குறாரோ அந்த டாக்டர்கிட்ட மட்டும் நீ போ அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் இதுக்கு மேலே பார்த்த டாக்டரோட வேறு. ஸோ நேற்று போன டாக்டர் வேறு. நேற்று வந்து கொஞ்சம் பெரிய டாக்டர் தான். இது வந்து ஜென்ரல் டாக்டர், எல்லாத்தையுமே பார்க்க பொதுநல டாக்டர். அவர்கிட்ட போனேன். ஸோ என்ன சொன்னாங்க பேபி பற்றி நான் பார்க்க போகிறோம்.
மைடோ தங்கச்சி பாப்பா பார்க்கணுமா? தேவை வந்து ஆர்வமாக இருக்கா தங்கச்சி பாப்பா பார்க்கணும்னு பாருங்க. नहीं चौकाने का जा जा कल जा पापा कल जा. ஸோ இதுதான் நேற்று நான் போன ஸ்கேன் ரிப்போர்ட்டு, டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாமே. அங்கே போனோடனே டாக்டர்கிட்ட நான் எதுவுமே சொல்லலை. அவராகவே இல்லாமல் அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு கேட்டுட்டு அவராகவே எல்லா டெஸ்ட்டும் எழுதி கொடுத்துட்டாரு. என் மாமியை அழைச்சிட்டு போகலான்னு பார்த்தா என் மாமியா வந்து எங்கள் அம்மா வந்து வேலை 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 வயல் வேலை, இன்னொரு 10 நாள் ஆகட்டும், இன்னொரு 15 நாள் ஆகட்டும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரிப்பட்ட வராதுன்னு அப்புறம் என் குழந்தை அவன் வீட்டில் இருந்தான் அன்றைக்கின்னு பார்த்து, சரி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனே அழைச்சிட்டு போயிட்டேன். போனோடனே யூரின் டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட்டு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டாரு. யூரின் டெஸ்ட்டு ஓகே நார்மல், பிளட் டெஸ்ட்டு எடுத்து கொடுத்தாரு, அதுவும் ஓகே நார்மல், எந்த பிரச்சனையும் இல்லை. பிளட்டு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொன்னார். என்னை பொறுத்தவரை ஓகே தான். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா 9.5 இருந்துச்சு ஹீமோக்ளோபினோட இது கவுண்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை பாயிண்ட் இருந்துச்சு சொல்லுங்கள், 10.7 இருந்துச்சு. ஓகே தானே, 10.7 இருக்குது. 9.5லேருந்து 10.7 இது இருக்குது. ஓகே கொஞ்சம் பரவாயில்ல அப்படி தான் தோணுச்சு. ஓகே பேபி வந்து ஹெல்த்தியாக இருக்குன்னு தான் சொன்னார். அவ்வளோவா எதுவும் என்கிட்ட இது கன்சல்ட் பண்ணலை. ஸ்கேனுக்கு எழுதி கொடுத்தாரு டேப்லெட், அவ்வளோவா ஸ்கேனுக்கு எழுதி கொடுத்துட்டு நான் ஸ்கேனுக்கு போயிட்டேன். ஸ்கேனுக்கு போய்ட்டு நேராக அவருக்கு போயிட்டு நேராக அவர் வந்து டேப்லெட்லாம் எழுதி கொடுத்துட்டு அவருக்கு கிளம்பிட்டார், வேறு ஹாஸ்பிட்டல் போயிட்டார். ஸோ இதுதான். அதுக்கப்புறம் ஹார்ட் பீட்டு ஓகே, நான் 142 அதெல்லாம் நானாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளோதான். வந்து அவர் எதுவும் சொல்லலைன்னா ஓகே பேபி நல்லா இருக்குன்னு அர்த்தம். மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் பேபி வெயிட் வந்து எத்தனை வீக்ஸ் தெரியுமா? அது 16 வீக்ஸில் 16 வீக்கில் வந்து பேபி வெயிட் வந்து எவ்வளோ இருக்குன்னா 170 கிராம் இருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் 4 மாதம் கணக்கு. அவங்க 5 மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்னை பொறுத்தவரை அது 4 மாதம் தான். இவங்க வந்து 15 நாள் எக்ஸ்ட்ரா சொல்கிறாங்க. எனக்கு வந்து கரெக்டாக தெரியும் 4 மாதம் தான். இது இப்போ 5 மாதம் ஸ்டார்ட். அவ்வளோதான். ஹார்ட் பீட்டு அப்புறம் பேபியோட வெயிட்டு எல்லாம் சேர்த்து அவ்வளோதான் இருக்குது. ஸோ பேபி அதுதான் அது பாருங்க, அதான் பேபி ஓகேவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எடுத்தப்பதான் கொஞ்சம் மனசு திருப்தியாகவே இருக்குங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். எங்கே போகிறீங்க, கிளம்பிட்டோம்னா எங்கே போகிற, ஹாஸ்பிட்டல் மாதம் ஹாஸ்பிட்டல் போகணுமா, எதுக்கு காசை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க இப்படி அப்படிம்பாங்க. அப்படிதான் அந்த ஊரில் சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டல் போகிறனாலே கேட்பாங்க, காசு செலவில் கழிய போறியா, வேஸ்ட்டு தானே இது அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு அப்பா பயம், நமக்கு பயம், எனக்கு பயம். இப்போ அப்படி சொல்கிறாங்க. நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நாளைக்கு இது எனக்கு ரொம்ப பிரச்சனை வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, யார் வந்து காசு கொடுப்பா, அவங்களா, யார் வந்து பார்ப்பா, அவங்களா, கண்டிப்பாக வந்து பார்க்க மாட்டாங்க, கண்டிப்பாக வந்து காசு கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம இதை நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம இப்போலேருந்து எல்லாத்தையுமே ஓகே பிளட்டு இருக்குது சொல்ல மாட்டேன். என்கிட்ட வந்து பிளட்டு கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. அவர் சொன்னது பிளட்டு கம்மியாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் வந்து கர்ப்பப்பையில் வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது, தண்ணி ரொம்ப நல்லா குடிங்க, தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு 2 இது சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணனால தானே எனக்கு தெரியுது இல்லையா, பிளட்டு கம்மியாக இருக்குன்னு எனக்கு பண்ணனால தான் தெரியுது. அதனால வந்து அப்போ அவங்க கொடுத்த மருந்தெல்லாம் கொஞ்சம் ஆர்வமாக சாப்பிட்ணும், இல்லை கஷ்டப்பட்டுனா சாப்பிட்ணுன்னு கொஞ்சம் ஆர்வம் இருக்குது. நம்ம எதுவுமே ஸ்டெட் பண்ணாமல் எதுவுமே சாப்பிடாம எப்படிங்க வளரும்? இங்கே உள்ளவங்கலாம் அப்படி தான். அவங்க வந்து புரிஞ்சிக்க தெரியல, அவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்க தன்மையும் கிடையாது. என் மாமியாவுமே என்கிட்ட கேட்டாங்க, 6 மாதத்தில் போனால் போதும் புரியுதா, இப்போ தான் போகணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா நான் போகிறேன், எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். ஸோ இதுதான் ரிப்போர்ட்டு. ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். ஓகேவாகிடுச்சு. இந்த மாட்டியும் ரிப்போர்ட் ஓகே ஆந்திருக்கு. நான் மாதம் தான் செக்கப் போயிடுறேன். நான் வந்து இது பண்ணி போகல. 4 மாதத்தில் போனேன். இப்போ வந்து மறுபடியும் 5ஆம் மாதம், இந்த மாதம் கடைசியில் இல்லைன்னா 6ஆம் மாதம் ஸ்டார்டிங்கில் வர சொல்லியிருக்காங்க. டாக்டர் சொன்னாங்க,
அவங்க பேச்செல்லாம் அவங்க வந்து கிராமத்தில் இருக்காங்கம்மா, அவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது, நீ கொஞ்சம் படித்த பொண்ணு தானே, உனக்கு தெரியும், நீ 6ஆம் மாதம் ஸ்டார்டிங்கில் வாமா, இல்லைன்னா 5ஆம் மாதம் லாஸ்ட்டு முடியலைன்னா 6ஆம் மாதம் வா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பார்ப்போம், அப்போ கூட நான் அப்போ உங்களுக்கு வீடியோ போடுறேன். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்சோய். யாரோ கேட்டேன் பார்சோய் எங்கே இருக்குது சிஸ்டர், பாகல்பூர் எங்கே இருக்குன்னு. பாகல்பூர் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் எவ்வளோ தூரம் எங்கெல்லாம் தெரியாது. நான் கேள்விப்படுற அளவுக்கு பக்கத்தில் இல்லை, கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் புத்த கொயான்னு நினைக்கிறேன், அது எங்கேம்மா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. இருக்குது, அது எவ்வளோ தூரம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அதை சுற்றி இந்த சின்ன கிராமங்களை தெரியும். அதை விட்டால் அந்த எப்படி இந்த டிஸ்ட்ரிக் என்னன்னு தெரியும், இந்த இது என்னன்னு தெரியும். மற்றபடி வேறு எதுவும் எனக்கு அவ்வளோவா தெரியாது. அவ்வளோவா நான் எதுவும் போனது கிடையாது, தெரிஞ்சுக்கவும் இல்லை. அதுக்கப்புறம் சொல்ல மறந்துட்டேன், பீகாரில் வந்து நம்ம இந்தியாவில் எங்கே பார்த்தாலும் தான் இருக்குது அந்த இது திருட்டுத்தனமாக வந்து பேபி என்ன பேபி கேர்ள் பேபியா பாய் பேபியான்னு சொல்கிற மாதிரி ஒரு இது இருக்குது, தெரியாமல் அது பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் இந்தியாவில் வந்து அலோடு கிடையாது அதுக்கு. இருந்தாலும் வந்து அந்த மறைமுகமாக திருட்டுத்தனமாக வந்து சொல்கிறதுக்கான காசுக்காண்டி சொல்கிறதுக்கான கும்பல் இருக்குது. ஆனால் பீகாரில் வந்து காசுக்காகன்னு இல்லை, எதுக்காக அவங்க சொல்கிறாங்கன்னா வந்து அவங்க ஒரு புரோக்கர் மாதிரி. இப்போ நான் வந்து என்கிட்ட நீ ஸ்கேனுக்கு வந்தேன்னு வச்சுக்கேன், அந்த ஸ்கேனுக்கான செலவு உன்னோடது. ஏன் நான் வந்து என்ன பேபின்னு என்கிட்ட சொல்ல முடியும். இப்போ நீ வேறு இடத்துக்கு ஸ்கேன் போனேன்னா அவங்க என்ன பேபின்னு என்கிட்ட சொல்ல முடியாது. அதனால் நீ வந்து என் ஹாஸ்பிட்டலுக்கு வா, நீ என்னோட மருந்தை சாப்பிடு, நீ ஏன் இதுக்கு வா அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்குது, இப்போ கூட ரீசெண்டாக பிடிச்சிருக்காங்க. இப்போ பீகார்லேயும் அந்த மாதிரி இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து காசுக்காக, இது வந்து ஒரு காசுக்காக தான், ஆனால் அது வேறு விதமாக ஒரு இப்போ கம்பவுண்டர் மாதிரி இருக்காங்களா சரியா, அவங்க வந்து அவங்களாம் மறந்து வச்சுக்கிட்டு அவங்களாம் ஒரு ஸ்கேன் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு செட்டப் வச்சுக்கிட்டு நீ வந்து என்கிட்ட வா ஸ்கேனுக்கு, நான் உனக்கு மருந்தெல்லாம் தரேன், நான் உனக்கு என்ன பேபின்னு ஃப்ரீயாகவே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி இல்லைன்னா நம்ம வேறு டாக்டர்கிட்ட போவோம்ல, அதுக்காக அந்த மாதிரி குரூப் இருக்குது. நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன், இங்கே வந்து கேள்விப்பட்டிருக்கேன். என்கிட்டையும் கேட்டாங்க, நான் சொன்னேன் இல்லை, என்ன பேபியாக இருந்தாங்க, கேர்ள் பேபியாக இருந்தானா பாய் பேபியாக இருந்தாங்க, பேபி தான், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கோ, எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். நான் அவங்கள பார்த்தது கிடையாது. ஸோ இதான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.